சிவனுக்கு 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம், எல்லா 12 திருமறைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு ஒன்றுமில்லை. நக்கீரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை. சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன். அந்நேரத்திலே நம்மில முன்னோர் அருணகிரிநாதர் என்கிற பெரும்பாவளன் வந்தான். திருப்புகழ் பாடினான் முருகன் மேலே. பக்தி திரு முத்து திருநகை என்று பாடினான். எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில் இல்லத்திலே. ஐயப்பனுக்கு கூடிய கூட்டம், வெங்கடாசலபதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன், எங்கள் முப்பாட்டன் முருக பெருமகனாருக்கு இல்லையா? வந்தான் ஒரு மகன், எளிய மகன் சீமான். வேல்வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா. முருகன் என் மூதாதை, என் இன முன்னோன், எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்தேன். அன்னைக்கு கதறினார்கள் திராவிடர்கள். ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள். வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள். நானும் என் தம்பிதங்கள், நாம் தமிழர் பிள்ளைகளும் பதறினான் திராவிடன். மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல்வேல் வெற்றிவேல் என்று. நீ எத்தனை ஆரோகரா போடு, எவ்வளவு காவடிய தூக்கு, எவ்வளவு அழகு குத்தி ஆடு, எத்தனை தீக்குழியும் மிதி, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும், தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும், பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகமரும், பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நினைவில் வரும். நான் ஆன்மீகமாக பதில் சொல்லணும்னாக்கா, அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு நெருக்கமானவர் யாரான நான் தான். ஏன்னா அவர் கையில் வேல் இருக்குது. அதனால் நான் இப்படி நான் சொல்கிறேன். அப்படி நான் தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் முத்தமிழர் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்த்ததில்லை. தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை 5 முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர். ஆக அப்படி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் 5 முறை ஆண்டார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த உழைப்பு. உழைப்புக்கான அந்த உரிய அங்கீகாரத்தை தருவது நம்முடைய தமிழ் இனம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்ற அளவில் தான் ஒட்டுமொத்தமாக அந்த உலகை சுற்றி வந்த அந்த முருகனை பற்றி அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படி நமக்கான இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு அரணாக, ஒரு ஆண்டவனாக விளங்கக்கூடியவர் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். முருகன் என்பவன் நம்மளுடைய மூதாதை, நம்மளுடைய முப்பாட்டன். அவனுடைய வரலாறு தெரியல அப்படின்னா உனக்கு புரிஞ்சில என்ன நடந்ததுன்னு தெரியாது. நீ எப்படி குண்டுல அவன் ஏன் அங்க போனா அப்படின்னு தெரியாது. எதற்கு திணை மாவட்டம்தான் தெரியாது. எதுக்கு வேல் எடுத்துட்டு சுத்தினா, ஏன்னா அங்க அவனுக்கு உணவு கிடைக்காது. உணவு சாப்பிடுறதுக்காக வேண்டி வேலை பயன்படுத்தினான்றத சொல்றோம். இதை இங்க இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் இல்லைன்னா ஆன்மீக அரசியல் செய்யக்கூடியவங்க பேசுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அது பெரும்பான்மை மத உணர்வை புண்படுத்தும் பேசுவாங்க. நாங்கள் இருப்பதாக அதை தெளிவுபடுத்தக்கூடிய நோக்கில நாம செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதா இங்க புரிந்து கொள்ளும். கட்டுக்கதைகள், புனையப்பட்ட செய்திகள். முருகன் என்ற ஒரு ரவுடி தான் இருந்திருக்கணுமே தவிர முருகன் என்ற ஒரு கடவுள் இல்லை என்பது என்னுடைய. அப்ப முருகன் கடவுள் இல்ல, ரவுடின்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த மட்டும் முருகன் என்பவன் கடவுள் அல்ல. அவன் ஏதாவது ஒரு ரவுடிசமான ஒரு ரவுடியாக வாழ்ந்திருக்கணும். தமிழ் கடவுள் கருணாநிதி தான் 5 முறை ஆண்டதுனால அவர் தமிழ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இதை கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோபம் இல்லைல்ல. அப்போ ஒரு இன உணர்வு, மான உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமா நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியல. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க. ஒரு தமிழர்கள் கருணாநிதி தான் தமிழ் கடவுள்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம், அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுனதுனால இந்த இனம் அவமானப்பட்டு நிக்குது. இந்த இனம் தான் உலகத்துல தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு, சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு, அவமரியாதை சின்னமா, இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்துல அலைகிற இனமும் இதுவாதான் இருக்குது. மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். வெள்ளக்காரன் துப்பாக்கி வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்கான், 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து குண்டை வச்சு போடுவான்னு தெரியுமில்ல. எங்க பாட்டங்களுக்கு தெரியாதா? சின்னமலைக்கு தெரியாதா? புலித்தேவனுக்கு தெரியாதா? எங்க பாட்டி வேலுநாச்சியார், மருதிபாண்டி, அழகுமுத்துக்கோனுக்கு, சுந்தரலிங்கத்துக்கு, வெள்ளையத்தவனுக்கு தெரியாதா? இல்ல பண்டாரவண்ணியனுக்கு தெரியாதா? கட்டப்பொம்மனுக்கு தெரியும். ஏன் போனா? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான். சரணடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுனான்னு போனான்.
அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான். அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப 1 சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி, இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்னுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு, அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. ஒருத்தன் செய்யற எல்லா தவறையும் சகித்துக்கிட்டு, மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைமை, ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே, அதுல இருக்கிறதுனாலே, அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு வாழ்வதான் தான் தேசப்பற்றுனா, அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான். செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள நீங்க கொண்டாடணுங்கிறீங்க. செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க மொழி இருக்கு? செம்மொழின்னு சொல்லிட்டீங்க. தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எங்க அடமானம் இருந்துச்சா? என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு. சிறந்த பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான். இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும்னு ஏன் இங்க முன்னோர்களை மொழியை காக்க போறான்னு இல்லையா? இந்த மொழி செத்து விடுமோன்னு செத்த நடராஜன் அவன் இறந்த நாள் தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும், செம்மொழி நாள்னு இருக்கணும். உலகிற்கே ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார், வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாள்ல அதை கொண்டாடுங்க. அப்படிதான் நான் கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும். உங்ககிட்ட கேட்கிறேன், எல்லாம் மதுரையில வாழ்றீங்க, சிவன் கீழடியில தோண்டப்பட்ட ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது 2 ஏக்கர்ல வாழ்ந்துருக்குமா? 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு கூடி தானே வாழ்ந்திருக்கும். அப்ப கீழடியில 2 ஏக்கர் தோண்டிட்டு மூடிட்டு போன யாரா பதில் சொல்லுங்க. ஏன் மிச்சம் இருக்கிற 100, 200 ஏக்கர் தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தமிழரின் தொன்மம், தமிழரின் வரலாற்று பெரும் அடையாளங்கள், பெருமை உலகத்துக்கு வந்துடும். இப்ப இன்னைக்கு இது தோண்டுனா தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். ஆதிச்சநல்லூர் தோண்ட மாட்டேற, பல இடத்துல தோண்ட சொல்றோம், நீங்க தோண்ட மாட்டேங்கிற. ஏன் 2 ஏக்கர்ல தோன்ற? இந்த கீழடியில தோண்டி எடுத்ததுல எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போன? இங்க ஒரு அருங்காட்சியம் கட்டி வைக்க முடியாதா? வைக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். அவன் வந்தா இந்திய நாகரிகம், திராவிட, நீ திராவிட நாகரிகங்கிற. தமிழன் நாகரிகம், தமிழன் பண்பாடுன்னு சொல்ல உனக்கு என்ன வலிக்குது? நாக்கு சுளிக்கிருமா? ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது. வந்தா நான் நிமிந்துருவேன், நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாற்று. இன்னைக்குதான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மடின்னு? எப்படி? எந்த பெருமையும் தமிழனுக்கு இருந்துடக்கூடாது. மாடு இழுக்க திணறுகிற அந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு செக்க இழுத்தான் வரையும் பாட்டன் வாவுச்சி. ஒருத்தன் பேசுறான் அந்த நாட்டுல, வல்லபாய் பட்டேல பேசுறவ வரலாற்றுல என் பாட்டன் வாவுச்சியை பேசுறானா? ஒரு மனிதன் இந்த அளவிற்கு ஒரு நாட்டின் விடுதலைக்கு உழைச்ச ஒரு மனிதனை சொல்லு பார்ப்போம். ஒரு மனிதனை தன் சொந்த சொத்தை எல்லாம் வித்து விட்டு நாட்டின் மானங்காக்க கப்பல் ஓட்டின ஒரு மகான் யாரையாவது ஒருத்தனை சொல்லு பார்ப்போம். எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி காலத்துல மண்ணனை வித்து சாப்பிட்டான் வறுமையிலங்கிறது எவனுக்காக இருக்காங்க வரலாறு? வந்தவன் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு 2 ஏக்கர்ல கடற்கரையில கல்லறை வச்சு படுத்திருக்க. எங்கடா இருக்கு எங்க அடையாளம்? எங்க பாட்டனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவனுக்கு ஏதாவது அடையாளம் வச்சிருக்கியா நீ? மரப்பாச்சி பொம்மை தண்டி எங்க அரண்மனை வாசல் இருக்கு சிவகங்கையில, எங்க பாட்டிக்கு வேலநாச்சியா இருக்கு சில ஏறி மாலை போட ஏணி வச்சிருக்கா நீ?